நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா பிஜி பழையா சஃபாரி தாங்க போயிட்டுருக்கோம். நான் வந்து இந்த பிஜி பழையா சஃபாரி போகிறது தாங்க ஃபஸ்ட் டைமு. நம்ம போகும்போதே இந்த காவேரி நார்த் வைல்ட் லைஃப் சாங்சுரியை கிராஸ் பண்ணி தாங்க போனோம். நம்ம பிஜி பழையா சஃபாரி போகும்போது அந்த போகிற வழியெல்லாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் மலை, இந்த ரோட்டில் போகிறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நம்ம போனது வந்து சண்டேனால கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்தது. அதே மாதிரி இந்த ரோட்டில் வந்து ஏகப்பட்ட பைக்கர்ஸ்லாம் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த பிஜி பாளையா வைல்ட் லைஃப் சஃபாரி எங்கே இருக்குன்னா, லோக்கனஹள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கர்நாடகாவில் இருக்க சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜி பாளையா வைல்ட் லைஃப் சஃபாரி வந்து எம்எம் ஹில்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளே தாங்க வருது. எம்எம் ஹில்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, மேல் மாதேஸ்வரா ஹில்ஸுங்க. இந்த பிஜி பாளையா போகிற வழியில் தாங்க இந்த பிஆர்டி டைகர் ரிசர்வும் இருக்குது. பிஜி பாளையா வந்து நம்ம லெஃப்ட்டில் போவோம், பிஆர்டி டைகர் ரிசர்வுக்கு வந்து ரைட்டில் போவோங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தாங்க வருது. இந்த பிஜி பாளையா வைல்ட் லைஃப் சஃபாரி வந்து ஒரு ஆளுக்கு வந்து 400 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு டோட்டலாக 4 சஃபாரி இருக்குங்க. காலையில் 2 ஸ்லாட்டு, ஈவினிங் 2 ஸ்லாட்டு. நம்ம ஈவினிங் தான் புக் பண்ணியிருக்கோம். நீங்கள் இங்கே சஃபாரி போகணுன்னா நீங்கள் வந்து முன்னாடியே அவங்கக்கிட்ட கால் பண்ணி புக் பண்ணிக்கணுங்க. ஆன்லைன் புக்கிங்கெல்லாம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் டைரெக்டாக போனாலுமே சம்டைம்ஸ் டிக்கெட் கிடைக்காம போகலாம். ஸோ அதனால் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டே அவங்களுக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அதோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி வீடியோ பின்னாடி நான் சொல்கிறேன் எப்படி எந்த நம்பரில் கால் பண்ணி புக் பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம வந்து 2 ஸ்லாட் புக் பண்ணியிருக்கோங்க, 3 to 4:30, 4:30 to 6. நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக 3 o'clock தாங்க ரீச் ஆனோம். நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எல்லாமே சஃபாரி வண்டியில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளுக்காக. நம்மளும் ரொம்ப ஆவலோட எப்பயும் போல் சிறுத்தையோ புலியோ சைட் பண்ண மாட்டோமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க இந்த சஃபாரியும் ஸ்டார்ட் பண்ணோம். போகும்போதெல்லாம் பயங்கரமாக காற்றுங்க, நீங்களே பார்க்கலாம் எப்படி காற்றடிக்குதுன்னு. நீங்கள் இந்த சஃபாரி போகும்போது எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு மலைத்தொடர் தெரியுங்க. சுற்றி எல்லா பக்கமும் ஹில்ஸாக தாங்க இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டை ஒட்டி நிறையா விவசாயம் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட கிராமம் இருக்குங்க. இந்த கேட்டை தாண்டின உடனே தாங்க உண்மையான சஃபாரியே ஸ்டார்ட் ஆகும். சுற்றி எல்லா பக்கமும் ட்ரென்ச் வெட்டி போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து எலக்ட்ரிக் ஃபென்சிங் இருக்குங்க. அதை தாண்டி எந்த வைல்டு அனிமல்ஸும் ரோடுக்கோ இல்லை வில்லேஜுக்குள்ளேயோ வந்துடக்கூடாதுன்னு சுற்றி எல்லா பக்கமும் குழி தோண்டி வச்சுருக்காங்க. நம்ம போய் அந்த சஃபாரி சென்டர் ரீச் ஆகிற வரைக்குமே பயங்கர மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. சரி, மழை பெஞ்சோடனே எனக்கு தெரிஞ்சிச்சு மலையில் வந்து மேக்ஸிமம் வந்து அனிமல்ஸ் எதுவுமே சைட் பண்ண முடியாது அப்படின்னு. கரெக்டாக சஃபாரி பாயிண்ட் ரீச் ஆகவும் மழையும் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் லைட்டாக தூறிட்டே இருந்ததுங்க. நம்ம உள்ளார ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே சுற்றிட்டுருக்கோம். திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு 2 பேர் வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம சஃபாரி டிரைவர் நம்ம கூட வந்த கைடெல்லாம் வந்து அவங்கள திட்டிகிட்டு இருந்தாங்க, இதுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது, எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த மாடு ஆடெல்லாம் பார்த்து ஒரு 100 மீட்டர் தூரத்துலேயே பார்த்தா ஒரு புலியோட கால் தடத்தை பார்க்க முடிஞ்சதுங்க. அந்த புலியோட கால் தடம் பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்கல்லங்க, அந்த வழியாக தான் அந்த புலி நடந்து போயிருக்கு. எனக்கும் ஒரு டவுட் இருந்தது, இது வந்து ஆல்ரெடி எப்போயாவது நடந்து போன ஃபுட் பிரிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் டிரைவர்கிட்ட கேட்கும்போது அப்போ தான் சொன்னார், இல்லை அது இப்போ தான் நடந்து போயிருக்கு, ஏன்னா மழை வந்தால் அந்த ஃபுட் பிரிண்ட்லாம் போயிடும், இது இப்போ வந்து நடந்து போயிருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடின்ட்டு. அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோங்க, பட் ஆனால் நம்மளுக்கு புலியை பார்க்க முடியல. அப்போ தான் அந்த சஃபாரி டிரைவர் சொன்னார், இந்த மாதிரி இங்கே இருக்க கிராம மக்களுக்கு எவ்வளோ டைம் சொன்னாலுமே இந்த மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தார். போகிற வழியில் மானெல்லாம் பார்த்தா நிப்பாட்டுறதே இல்லைங்க, அவங்க மானுக்கெல்லாம் மரியாதையே இல்லை போல். அதே மாதிரி ஒரு இடத்துல சாம்பாட்டியரும் பார்த்தோம், அதுவுமே வீடியோ எடுக்க முடியல. நம்மளும் ரொம்ப நேரமாக அங்கே இங்கே சுற்றிட்டே இருந்தோங்க, ஆனால் எதுவுமே சைட் ஆகலை. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சைட்டிங்கே கிடச்சது வந்து ஃபிஷ்ஷுகளுங்க. இந்த ஸ்ட்ரீமை நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு மரத்து மேலே உட்காண்ட்ருந்தது. அதை ஒரு சஃபாரி டிரைவர் தான் ஸ்பாட் பண்ணி சொன்னார். சரி நம்ம வீடியோ எடுக்கலான்ட்டு எடுக்கிறதுக்குள்ளே அது பறந்து ஓடிடுச்சுங்க. அப்புறம் திரும்பி நம்ம யூடர்ன் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய் நின்று அந்த ஃபிஷ்ஷுகளை போய் வீடியோ எடுத்தோங்க.
1.5 மணி நேரம் டைமும் முடிஞ்சிருச்சுங்க, சஃபாரியும் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு எதுவுமே சைட் ஆகலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம இப்போது சஃபாரி பாயிண்ட் தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம 2 சஃபாரி புக் பண்ணதுனால நல்லதாக போச்சுங்க. இல்லைனா ஃபஸ்ட்டு சஃபாரி மட்டும் வந்துட்டு போயிருந்தோன்னா அந்த ஈகிளும் இதை தவிர இன்னும் மானிட்டர் லிசார்ட் ஒன்று சைட் ஆச்சுங்க இப்போ போகும்போது. அது தவிர வேறு எதுவுமே சைட் ஆகலைங்க. நீங்கள் கண்டினியூஸாக 2 ஸ்லாட்டு கண்டினியூஸாக புக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சஃபாரி வந்துட்டு திரும்பி நீங்கள் சஃபாரி பாயிண்ட் போயிட்டு திரும்பி அங்கேருந்து நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்குங்க. சப்போஸ் உங்கள் ஜீப்பில் இருக்க எல்லாருமே வந்து 2 ஸ்லாட்டும் சேர்த்து புக் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக அங்கேயே இருக்கலாங்க. இல்லைனா நம்ம போயிட்டு ரிட்டன் வர மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ போயிட்டு ரிட்டன் தாங்க வந்தோம். இதை வந்து தமிழில் உடும்புன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பணுங்க. போகிற வழியில் மான்லாம் சைட் ஆச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு சரி நம்மளும் அப்படியே 2-3 இடத்துல வந்து அவங்களே ஆர்டிஃபிஷியலாக ஒரு குளம் மாதிரி கட்டி அங்கங்கே தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் யானை ஏதாவது தண்ணி குடிக்க வருதான்னு பார்க்கலான்னு பார்த்தோங்க. பட் எதுவும் வரல. சரி நம்மளுக்கும் டைம் முடிஞ்சிருச்சுன்னு இப்போ ரிட்டன் நம்ம சஃபாரி பாயிண்ட் தாங்க போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் அந்த வியூ எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் சுற்றி இந்த ஃபாரஸ்ட்லேருந்து எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு ஹில்ஸ் தாங்க தெரியும். லெஃப்டில் பார்த்தாலும் ஃபுல்லாக ஹில்ஸ் தான் தெரியும், ரைட்டில் பார்த்தாலும் ஹில்ஸ் தாங்க தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த பிஆர்டி டைகர் ரிசர்வோட ஹில்ஸ் தாங்க அது. அதுவும் நம்ம போன டைம் வேறு கரெக்டாக மான்சூன் வேறு ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மழை பெய்யறதுக்கும் இந்த காடும் பச்சை பசேல்னு இருக்கிறதுக்கும் அந்த சஃபாரி போனதே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நம்ம இப்போ சஃபாரி பாயிண்ட் போயிட்டு திரும்பி இப்போ 2வது சஃபாரி திரும்பி நம்ம உள்ளார வந்துட்டுருக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த மலைக்கு கீழே தெரியுதுல்லங்க, அது எல்லாமே வந்து ஒரு வில்லேஜ் தாங்க. அங்கே ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒட்டியே காடு இருக்குங்க. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, பட் ஒரு நேரில் பார்க்கவே உண்மையாக அந்த இடம் வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. எவ்வளோ டைம் பார்த்தாலும் போரே அடிக்காது, அந்தளவுக்கு இருந்ததுங்க அந்த இடம் பார்க்க. நம்மளும் போயிட்டு இருந்த கொஞ்சம் தூரத்துலேயே வந்து எலஃபெண்ட்னு கத்துனாங்க. நம்மளும் எங்கடா எலஃபெண்ட்டுன்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தோங்க. அப்புறம் நம்ம சஃபாரி டிரைவர் வந்து பைனாகுலரில் பார்த்துட்டு இருந்தார். எங்கடான்னு பார்த்தா அது நம்ம ஒரு மலையில் இருந்தால் அது ஆப்போசிட் மலையில் எங்கேயோ நின்றுட்டு இருந்ததுங்க அந்த யானை. கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. நான் வந்து விவோ X300 ப்ரோ வந்து அந்த லென்ஸ் கிட்டோடு வாங்கி வச்சுருந்தேன். அந்த லென்ஸ் கிட்டோடு வாங்கினதுனால கரெக்டாக அந்த யானையை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சதுங்க. இல்லைனா நார்மல் ஃபோன்லலாம் அவ்வளோ தூரம் வீடியோவே எடுத்துருக்க முடியாதுங்க. அந்த லென்ஸ் இருந்ததுனால என்னால் கரெக்டாக க்ளீனாக அந்த யானையை வீடியோ எடுக்க முடிஞ்சதுங்க. அப்போ தான் மனசில் நினச்சிக்கிட்டேன், சரி ஓகே கொஞ்சம் ஒர்த்தான ஃபோனை தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. நானும் சரி வந்ததுக்கு ஒரு யானையாவது பார்த்தோம் அந்த சஃபாரியில். 2 சஃபாரி புக் பண்ணி இப்போ வரைக்கும் ஒன்றுமே பார்க்கலன்னு மனசில் நினச்சிட்டே வந்தாங்க. டைம் ஆக தாங்க நம்மளுக்கு அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ நம்மளுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த குளம் மாதிரி தருதில்லைங்க, இந்த இடத்துலலாம் யானை, இந்த சென்னாய் இல்லை சிறுத்தை புலியெல்லாம் வந்து ஈவினிங் டைமில் தண்ணி குடிக்க வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ணி பார்த்தோம், பட் எதுவும் வரல.
இந்த பிஜி பாளையா வைல்ட் லைஃப் சஃபாரியில் ரீசெண்டாக வந்து ஒரு பெண் புலி அதோட 3 குட்டியோட சைட் ஆகிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்து கருஞ்சிறுத்தையும் சைட் ஆகிருக்கு. நம்ம போகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து ஈவினிங் சஃபாரியில் புலியை பார்த்துருக்காங்கங்க. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து லெப்பர்ட் சைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம போகும்போது அந்த சஃபாரி டிரைவர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே வந்தார். அதை வச்சு தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுக்கு அடுத்து சைட் ஆனது வந்து ஒரு புறா வகையில் ஒன்றுங்க. அதுதான் சைட் ஆச்சு. அது பேர் வந்து பெரிய பச்சை புறான்னு சொல்லுவாங்க. நான் இந்த புறாவை தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதனால் அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து நம்மளோட சஃபாரியோட பயணத்தையும் கண்டினியூ பண்ணுவோங்க. இதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்க அடுத்த கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நம்மளுக்கு இந்த இந்தியன் கார் தாங்க சைட் ஆச்சு. காட்டு மாடுன்னு சொல்லிட்டு அங்கே சைடில் தண்ணி குடிச்சு நின்றுட்டு இருந்ததுங்க. அந்த இந்தியன் காரை பார்த்துட்டே இருக்கும்போது கீழே சைடில் வந்து யானையோட எலஃபண்ட் டங்க் இருந்ததுங்க. அதுவும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்புறம் தான் பார்த்தா நம்மளுக்கு ஒரு 3 யானை சைட் ஆச்சுங்க. இந்த இந்தியன் காருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தது யானை எல்லாமே. அந்த யானை பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே மண்ணை வாரி வாரி போட்டுட்டு இருந்ததுங்க. அது ஏன் அந்த மாதிரி மண்ணை வாரி வாரி போட்டுட்ருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் தான் நான் அதை கூகுள் பண்ணி பார்க்கும்போது அது வந்து மட் பாத் அப்படின்னு போட்டிருந்தது. அதோட பாடியை வந்து கூலிங்காகவே வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி மண்ணை வாரி வாரி போட்டுட்ருக்குங்க. நம்ம அந்த யானையை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த இந்தியன் காஸ் வந்து அங்கேயே நின்று தண்ணி குடிச்சிட்டு இருந்ததுங்க. சரி நாங்கள் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்பி அப்படியே நம்ம சஃபாரியை வந்து கண்டினியூ பண்ணுங்க. இந்த இந்தியன் காஸை வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து அலாரம் கால் கேட்க ஆரம்பிச்சதுங்க. சரி நம்ம சஃபாரி டிரைவரும் வண்டியை திரும்பி யூட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த அலாரம் கால் கேட்குற இடத்துக்கு போய் கொஞ்சம் நேரம் அங்கேயே வெயிட் பண்ணுவோங்க. நான் கூட அலாரம் கால் கேட்டோன்னே சரி புலி சிறுத்தையாக ஏதோ தான் இருக்கும், நம்ம இன்றைக்கி வந்து எதையா ஒன்று பார்த்துருவோம் அப்படின்னு பெருசாக நம்பிக்கையோடு தாங்க போனேன். அப்புறம் பார்த்தா தான் அது வந்து புலியோ சிறுத்தையோ கிடையாதுங்க. அது வந்து சென்னாய், தோலுன்னு சொல்லப்படுற வைல்ட் டாகுங்க. எனக்கு இந்த வைல்ட் டாகை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷமாயிடுச்சுங்க. ஏன்னா நான் அந்த வைல்ட் டாகை வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த வைல்ட் டாகை நான் பார்த்ததே கிடையாதுங்க. பேருக்கு தான் நம்ம சேனல் பேர் வந்து வைல்ட் லைஃப் வித் டார்க் லாடுங்க. நான் இப்போ வரைக்கும் சிறுத்தை, புலியோ இல்லை கருஞ்சிறுத்தையோ இல்லை இந்த வைல்ட் டாகை கூட இந்த சஃபாரியை தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த சிறுத்தை, புலி எதையுமே நான் பார்த்ததில்லைங்க இது வரைக்கும். அதை பார்க்க தான் நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். பட் நம்மளுக்கு அந்த லக்கும் அமைய மாட்டேங்குது. கூடிய சீக்கிரம் பார்த்துருவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இந்த சென்னையை பார்த்தோன்னே எனக்கு ஃபுல் திருப்தி ஆயிடுச்சுங்க இந்த சஃபாரி. நல்ல வேளை நம்ம 2 சஃபாரி புக் பண்ணிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு சஃபாரி மட்டும் புக் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போயிருந்தோன்னா ஒன்றுமே பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு வந்ததுக்கு வந்து ஒர்த்துங்க. கிட்டத்தட்ட 3 டைம் 4 டைமு வேறு குரூப் ஆஃப் சென்னாயை வந்து இந்த சஃபாரியில் நாங்கள் பார்த்தோங்க. 3, 4, 5 கூட்டமாக பார்க்க முடிஞ்சதுங்க.
அதே மாதிரி 2 சென்னாய் வந்து காட்டு முயலை துரத்திட்டு ஓடிச்சுங்க. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. பட் டக்குன்னு வீடியோ எடுக்க முடியல என்னால். ஏன்னா இது ஃபாரஸ்ட்டே வந்து கொஞ்சம் ரொம்ப அடர்ந்த காடு மாதிரி இருந்ததுனால கிளியர் வியூவும் கிடைக்கல. அதே மாதிரி அது ஓடின ஃபாஸ்ட்டுக்கு நம்மளால் டக்குன்னு வீடியோவும் எடுக்க முடியல. ஆனால் நேரில் பார்த்தேங்க அதெல்லாம். நம்மளுக்கு இந்த கழுகு சைட் ஆச்சுங்க. அது வெளிச்சம் பத்தாதனால அது என்ன கழுகுனே தெரியல. ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியலங்க. அந்த கழுகை பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது இந்த இடத்துல ஒரு 3-4 சென்னாயை கூட்டமாக பார்த்தோங்க. டைமும் 6:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. சரி, சஃபாரி முடிகிற டைமு, ரிட்டன் நம்ம கிளம்பணுங்க. ரொம்ப திருப்தியோட வந்ததுக்கு இந்த வைல்ட் டாகை பார்த்தோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடையே இந்த சஃபாரிலேருந்து ரிட்டன் போயிட்டு இருந்தோங்க நம்ம சஃபாரி பாயிண்ட்டுக்கு. போயிட்டு இருந்த கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளுக்கு திரும்பி ஒரு கூட்டமாக இந்த காட்டு மாடு சைட் ஆச்சுங்க. நம்ம இந்த சஃபாரியில் சாம்பார் டீரை பார்த்தோம். சாம்பார் டீரை வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியல, உள்ளார ஓடிடுச்சு ஃபாஸ்ட்டாக. அதே மாதிரி வைல்ட் போர் காட்டு பொண்ணையும் பார்த்தோம், அதையுமே வீடியோ எடுக்க முடியல. அதே மாதிரி கூட்டமாக ஏகப்பட்ட மான் பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த சஃபாரியில் மெயினாக வந்து மானெல்லாம் பார்த்தா நிப்பாட்டுறது இல்லைங்க. இந்த மாதிரி வைல்ட் டாகு இல்லை லெப்பர்டு இல்லை டைகரு அந்த மாதிரி எதாவது பார்க்கணுன்னு தான் ட்ரை பண்ணுறாங்க. இந்த மானெல்லாம் பார்த்தா நிப்பாட்டி வேஸ்ட் பண்ணுறது இல்லைங்க டைமு. நம்மளும் கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல இருந்து இந்த காட்டு மாடெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் போக ஸ்டார்ட் பண்ணுவோங்க. போகிற வழியிலே இந்த சிட்டுக்குருவியை பார்க்க முடிஞ்சதுங்க. அப்புறம் தான் அங்கே உள்ள ஒருத்தர் சொன்னார், இது வந்து எல்லோ த்ராட்டட் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. இது நார்மல் சிட்டுக்குருவி இல்லை, இது வந்து எல்லோ த்ராட்டட் ஸ்பேரோ அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் இந்த மான், அந்த சிட்டுக்குருவி எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது எனக்கு பக்கத்தில் உட்காண்ட்ருந்தவர் ஸ்டாப் பண்ணுங்கன்னு கத்துனார். என்னடான்னு பார்த்தா செம பெரிய மலைப்பாம்புங்க. நான் லைஃப்லேயே வந்து மலைப்பாம்பு வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 அடி நீளம் இருக்குங்க அந்த மலைப்பாம்பு. அதே மாதிரி அந்த மலைப்பாம்போட உடம்போட திக்னஸ் பார்த்திங்கன்னா 2 மனுஷங்களோட கையை ஒன்றா வச்சா எவ்வளோ பெருசாக இருக்குங்க, அவ்வளோ பெருசாக இருந்ததுங்க திக்னஸ்ஸு. யானையோட தும்பிக்கை இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி 2 தும்பிக்கையை ஒன்றா ஆக்குனா எவ்வளோ பெருசு வரும், அவ்வளோ பெருசு இருந்ததுங்க. சரி, இதுதான் ரொம்ப பெரிய மலைப்பாம்புன்னு நினச்சி பார்த்தா அந்த சஃபாரி டிரைவர் வந்து அவர் மொபைலில் எடுத்த வீடியோ வந்து நம்மளுக்கு காமிச்சாருங்க. இதை விட டபுள் சைஸ் இருந்ததுங்க அது பார்க்க. அவ்வளோ பெரிய மலைப்பாம்புமே இந்த பிஜி பாளையா சஃபாரியில் பார்த்துருக்காங்கங்க. லைஃப்லேயே இந்த அளவுக்கு ஒரு சஃபாரி வந்து எனக்கு திருப்தி கொடுத்ததே இல்லைங்க. அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸு, பேர்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடிஞ்சதுங்க என்னால் இந்த பிஜி பாளையா சஃபாரியில். இந்த ஃபிஷ் ஈகிள் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், மானிட்டர் லிசார்டும் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், சென்னாய் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதே மாதிரி அந்த பச்சை புறா அதுவுமே ஃபஸ்ட் டைமு, அந்த க்ரீன் பீ ஈட்டர் அதுவுமே ஃபஸ்ட் டைமு, இந்த மலைப்பாம்புமே ஃபஸ்ட் டைமுங்க. அது மட்டும் இல்லாமல் யானை, காட்டு மாடு, சாம்பார் டியரு, ஸ்பாட்டட் டியரு, மங்கூஸு இதெல்லாமே பார்த்தோங்க இந்த சஃபாரியில். ஒரு 2-3 வந்து வீடியோ எடுக்க முடியல நம்மளால். அதே மாதிரி இந்த சென்னாய் வந்து
காட்டு முயலை துரத்திட்டு ஓடுறது எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. கொடுத்த காசுக்கு ஒரு ஒர்த்தான சஃபாரிங்க. இதாங்க சஃபாரி ரிசப்ஷன் சென்டரு. கால் பண்ணி புக் பண்ணிக்கணும். அப்புறம் இங்கே தான் வந்து டேரெக்டாக பேமெண்ட் பண்ணணுங்க. ஆன்லைன் பேமெண்ட்லாம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அங்கே கீழே நம்பர் தருதில்லைங்க, 2 நம்பரு. அந்த நம்பரில் தான் நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே பெரிய பார்க்கிங் ஸ்பேஸும் இருக்குது, வாஷ்ரூமுமே இருக்குங்க இங்கே. நம்மளும் சஃபாரி முடிச்சுட்டு ரிட்டன் ஏதாவது நைட் ஆகிடுச்சுங்க. சரி, எதாவது அனிமல் ஸ்பாட் பண்ண முடியுமான்ட்டு அங்கே லோக்கலில் ஒருத்தர்கிட்ட கேட்டோம், எந்த வழியாக போனால் அனிமல் ஸ்பாட் பண்ண முடியும்னு. நம்ம பண்ண ஒரு பெரிய முட்டாள்தனமே இது தாங்க. அனிமல்ஸை பார்க்கணுன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டு எங்கேயோ கூகுள் மேப் போட்டு ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே நடு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோங்க. போகிறது வழி எங்கே போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப சின்ன ரோடுங்க. ஒரு கார் தான் போகும், ஆப்போசிட்டில் இன்னொரு வண்டி வந்தால் போக முடியாது. திடீர்னு பாதி தூரத்தில் ரோடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு வேறு ரொம்ப பயம் வந்துருச்சுங்க, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும். ஏதாவது அனிமல்ஸ்னால் கூட காருக்குள்ளே உட்காந்து சமாளிச்சிடலாங்க. போகும்போது யாராவது வழி மறைச்சி எதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒரு பயம் வந்துடுச்சு. நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி யாராவது போடுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மெயின் ரோட்லேயே வர ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்க பேச்சை கேட்டு ஏதாவது அனிமல் சைட் பண்ணோம். இது ஆல்ரெடி ஒரு பழக்கப்பட்ட இடம்னா நம்ம எங்கே வேணால் போகலாங்க. நம்மளுக்கு இது பழக்கப்படாத புது இடம். இந்த ரோட்டில் போகும்போதும் அவ்வளோ பயமாக இருந்தது. எப்படியாவது இந்த ரோடை சீக்கிரம் கிராஸ் பண்ணி மெயின் ரோடுக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே தாங்க நானும் இந்த சின்ன ரோட்லேயே காரை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்தேன். ஒரு கார் ஒரு வண்டி எதுவுமே கிடையாதுங்க போகும்போதெல்லாம். யாராவது ரெகுலராக வண்டியில் போயிட்டு வராங்க அப்படின்னா பரவாயில்லைங்க, எதுவுமே கிடையாது, நம்ம மட்டும்தான் போயிட்டுருக்கோம். அதனால் ரொம்ப பயமாகவும் இருந்தது. சஃபாரியோட இந்த நைட்டில் ட்ராவல் பண்ண ஒரு 15 நிமிஷம் தாங்க பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது எங்களுக்கு. பசங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து போகிறோன்னா எதுவும் பெருசாக தெரியாதுங்க. பட் ஆனால் ஃபேமிலியோடு தனியாக போகும்போது நிஜமாகவே நம்மளை மீறின ஒரு பயம் வரும் இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது. நம்மளும் ஒரு வழியாக அந்த ரோடை க்ராஸ் பண்ணி மெயின் ரோடெலாம் சேர்ந்துட்டோங்க. நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் எனக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் போடணும்னு தோணும். உங்களுக்கு யாராவது இந்த வைல்ட் லைஃப் ரிலேட்டட் கண்டென்ட்டு இல்லை இந்த ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் போய் ஸ்டே பண்ணுறதுலாம் பிடிக்கும்னா அதுக்கான சேனல் தாங்க இது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அந்த மாதிரி வீடியோஸ் மட்டும்தான் வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதோடு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன்.